ஓகே, இப்போ வந்து கூட்டு வட்டி அப்படின்னு கொடுத்ததுனால கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா என்னது, நமக்கு கூட்டு வட்டின ஃபார்முலா A = B × 1 + R / 100 n. இதில் ஏனா மொத்த அமௌண்ட்டு, பினா வந்து அசல், ஆர்னா நமக்கு என்ன தெரியும் வட்டி, என்னா வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2602. ஓகேவா? இதில் நமக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? இந்த இப்போது 2600 நமக்கு தேவை இந்த ஏ மற்றும் பியினுடைய பங்கு, அதாவது அசல் வந்து கேட்டிருக்காங்க எவ்வளவு அப்படிங்கிறது. நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம், பட் வந்து ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு வந்து போட்டுடலாம். ஓகேவா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தமே 4% வட்டியில் வந்து 6 வருடங்களில் வந்து ஏக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியும் 8 வருடங்களில் வந்து பிக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியும் என்னதான் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போது ஏ பி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து 4%. ஓகேவா? 2 பேருமே வந்து எத்தனை பர்சன்டேஜ் வட்டியில் வந்து அந்த அசலை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க, 4% வந்து வட்டியில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஏயும் பியும். எத்தனை வருஷம், ஏ வந்து 6 வருஷம், பி வந்து 8 வருஷம் வந்து வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2த்துக்குமே சமமாக தான் இருக்குது. ஓகேவா? இவங்க 6 வருஷத்தில் பண்ணாலும் இவங்க 8 வருஷத்தில் பண்ணாலும் அதனுடைய காரணம் என்னென்னா இவங்களுடைய அசல் வந்து வேறையாக இருக்கும், இவங்களுடைய அசல் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா? முதலீடு வந்து வேறையாக இருக்கும். அதனால் ஆனால் என்ன வட்டி வந்து ஒரே வட்டியில், ஆனால் வருஷம் அப்படிங்கிறது இவங்களுடைய அசலும் வேறையாக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஏயினுடைய அசல், இது வந்து பியினுடைய அசல். ஓகேவா? ஓகே, இப்போ கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபஸ்ட் இப்படி கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 இப்போ இதுதான் நம்மளுடைய சிம்பிள். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஏ வந்து 6 வருடங்களில், பி வந்து 8 வருடங்களில் 4%. ஓகேவா? ஆனால் எனது கூட்டு வட்டி வந்து சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகையும் வந்து சமமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்முலா அப்படி நம்ம அப்ளை பண்ணலாமா இப்போ? ஓகே, இப்போ பாருங்கள், அசல் நமக்கு பி வந்து நமக்கு தெரியாது. ஓகேவா? ஏயினுடைய அசல் நமக்கு என்னென்னு தெரியாது. அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் × 1 + R. ஆர் அப்படிங்கிறது வந்து வட்டி அப்படி தானே. அப்போ 4% / 100 n. ஏக்குள்ளே தானே நம்ம எழுதுகிறோம். அப்போ 6 வருஷம். ஓகேவா? ஏ வந்து இப்போ தான் சொன்னோம் 6 வருஷத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வந்து இது என்ன கொடுத்துருக்காங்க, 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில், இது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், இது கொடுத்துருக்காங்க 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஏக்கு கிடைக்கக்கூடிய தொகைக்கும் 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து இதனுடைய கூட்டு வட்டி ஏக்கும், இது வந்து ஏக்குள்ளது. ஓகேவா? இது வந்து நம்ம இப்போ பிக்குள்ளது எழுத போகிறோம். ஆனால் பிக்குள்ளது நமக்கு எவ்வளவு அசல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த 2602 அப்படிங்கிறது தான் மொத்த தொகை, இவங்களுடைய தொகை. அதில் எவ்வளவு அசல், இவங்களுக்குள்ளது எவ்வளவு, அவங்க ஏக்குள்ளது எவ்வளோ,